1ஆம் வகுப்பு A2 SA தக்ஷனா. அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் சிரம் தாழ வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் தக்ஷனா. நான் முதல் வகுப்பில் படிக்கிறேன். வெற்றி கோப்பையை மட்டுமே பெற துரிதமாக செயல்படுவதை விட விடாமுயற்சியை துரிதமாக செயல்படுத்த வேண்டும். இதிலிருந்து நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு முயற்சி திருவினையாக்கும் என்பதை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். இது திருவள்ளுவரின் பொன்மொழி. ஒரு குழந்தை தவழ்வதிலிருந்து தன் பிறவியின் இலக்கை அடைவரை அனைத்து காரியங்களுக்கும் முயற்சி என்ற மூலதனம் தேவை. முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்பது இம்மண்ணின் மணிமொழிகள். தன் உழைப்பை மட்டுமே நம்பி பிழைப்பை தேடிக்கொண்டு வாழ்ந்து வந்தவர் நபிகள் நாயகம். அவர் எப்போதும் முயற்சிக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். காரணம் அவரது தன்னம்பிக்கைதான். அதற்கு காரணம் அவர் யாரையும் நம்பவும் இல்லை, யார் கையையும் நம்பினதும் இல்லை. உழைப்பிருக்கும் வரை யாரிடமும் கை நீட்ட தேவையில்லை என்றார். சோம்பேறியாக 100 ஆண்டுகள் வாழ்வதை விட உழைப்பாளியாக ஒரு நாள் வாழ்வது மேல் என்றார் புத்தர் பெருமாள். கஜினி முகமது 17 முறை படையெடுத்து தோற்றதாகவும் 18ஆம் முறை வெற்றி பெற்றதாகவும் வரலாறு கூறுகிறது. அவரது முயற்சியே அவரது வெற்றிக்கு காரணமாகும். முயற்சிக்காமல் எந்த விஷயத்தை செய்தாலும் அது அந்த முயற்சிக்கு இழிவு என்பார்கள். முயற்சிக்காமல் இருந்தால் அது கூடிய விரைவில் குடும்ப வறுமை தரும். வாழ்வில் தோல்வியையும் முயற்சியையும் அடைந்தவன் மட்டுமே வாழ்வில் முன்னேற முடியும். என்னால் முடியும் என்று ஒவ்வொருவரும் நினைத்து முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி என்னும் நெல்லிக்கனி அடைய முடியும். வையத்துள் வாழ்ந்து செயற்கரியன செய்து வெற்றி கொடி நாட்டிட விடாமுயற்சி வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு வீழ்நடை போடுவோம். நான் வெற்றி கணிக்காக விடாமுயற்சி செய்து வீழ்நடை போட்டு விட்டேன். அவ்வெற்றி கனியை தட்டி பறிப்பேனா இல்லை விட்டு கொடுப்பேனா? அது நடுவர்களாகிய அவங்கள் கையில். நன்றி.